வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் மனவேதனைகளையும் கவலைகளையும் மன வருத்தங்களையும் நிறையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அதனால் மன விரக்தியில் கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுக்குற? எல்லாரும் நமக்கு சேர்ந்தவங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்கும்போது நம்ம மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், இவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒவ்வொன்றுக்கும் ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குங்க. கடவுள் இந்த மாதிரி ஆட்களை தான் சோதிக்கிறார். இப்போ சோதித்து நீங்கள் இந்த சோதனையில் ஜெயிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை அவர் கொடுக்க தயாராயிட்டார்னு அர்த்தம். அந்த மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுக்கறதுக்காகத்தான் உங்களை சோதனை பண்ணுறார். இந்த சோதனைங்கிறது சாதாரண மற்ற மனிதர்களுக்கெல்லாம் வராது. உங்களை கடவுள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தையும் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகிறதுக்காக உங்களை டெஸ்ட் பண்ணுறார். ஒரு சாதாரண ஒரு வேலையாக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு பரீட்சையாக இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி போனால் தான் ஒரு பெஸ்ட்டு கேரியர் கிடைக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல படிப்பு கிடைக்கும். அது மாதிரி தான் எல்லாத்தையும் கடவுள் சோதிக்கிறது இல்லை. சில பேர்த்த தேர்ந்தெடுத்து அந்த சோதனைகளை கொடுக்குறாரு. இந்த சோதனைகளை ஏன் கொடுக்குறாருன்னா பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை அவர் வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எத்தனையோ செலிபிரிட்டிஸ், விஐபிஸ், அவங்கெல்லாம் வாழ்க்கையில் கடவுள் கொடுக்கப்பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளை எல்லாம் தாங்கி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி தான் நீங்கள் இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கப்பட்ட சோதனையாக நினைக்கணும். அந்த சோதனையை தாண்டினீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அது உங்களை தான் சூஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளவோ படங்களில் நடித்த இன்றைக்கி மிகப்பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் படம் ஒன்றா ரிலீஸ் ஆகியிருந்திருக்காது, அல்லது பல தடங்கல்களை சந்தித்து அது ஒரு தோல்வி படமாக கூட இருக்கும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க எத்தனையோ இடர்பாடுகளையும் அடிகளையும் வலிகளையும் வேதனைகளையும் தாண்டி தான் ஜெயிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஃபீல்ட்லேயும் நீங்கள் எந்த ஃபீல்ட்லேயும் இன்றைக்கி நம்பர் 1 அல்லது ஒரு உலகுக்கு தெரிந்த ஒரு விஐபி செலிபிரிட்டினா அவங்கள் ஆரம்பத்தில் கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி தான் இன்றைக்கி ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு எவ்வளவோ எக்ஸாம்பிள். ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் பார்த்திங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு படம் பல சோதனைகளுக்கு பின்னாடி ஆரம்பித்ததும் உடனே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அதுவும் ஒரு சோதனை தான். அதே மாதிரி ஒரு கிரிக்கெட்டர் ஜாம்பவான், அவர் அவர் ஹைட்டு ரொம்ப குள்ளமாக இருக்காருன்னு சொல்லி எவ்வளவோ தடங்கல்களை கொடுத்தாங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் கொடுத்தாங்க. அதையெல்லாம் தாண்டி அவர் ஜெயித்தார். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ அரசியல் தலைவர்களாகட்டும் மேதைகளாகட்டும் கடவுள் கொடுக்கப்பட்ட அந்த சோதனைகளை தனக்குள்ளே வாங்கிட்டு அதை பொறுத்து அந்த டெஸ்ட்லேருந்து விடுபட்டு ஜெயித்தாங்க. அப்படி ஜெயித்ததுனால இன்றைக்கி மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக நம்ம முன்னாடி வர்றாங்க. அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கஷ்டங்களையும் சோதனைகளையும் நீங்கள் கடவுள் கொடுக்கப்பட்ட சோதனையாக நினைத்து அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது.